தேர்ட் டே ஹம்பி சாக்ஷி ஹோம் ஸ்டேலேருந்து காலையில் வண்டி எடுத்து சாயந்தரம் கோலாப்பூர் போய் சேர்ந்தோம். அங்கே மகாலட்சுமி கோயிலுக்கு போய் பார்த்துட்டு நைட்டு கோலாப்பூர்லேயே ஒரு ஃப்ளாட்டில் தங்கிட்டோம். ஃபோர்த் டே காலையில் வண்டி எடுத்து சாயந்தரம் ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போய் பார்த்துட்டு நைட் அவுரங்காபாத் நட்ராஜ் ஹோட்டலில் போய் தங்கியாச்சு. இந்த வீடியோவில் மகாலட்சுமி கோயில் அப்புறம் ஷீரடி தவிர எல்லாமே போன வழியை தான் காட்டியிருக்கோம். வேணும்னா கோயிலை மட்டும் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ ஆரம்பிக்கலாம். Continue for 1.5 kilometers. டேஷ்காம் இதே ஒரு இது வாங்கி டேஷ்காமா ஃபிக்ஸ் பண்ணி ஏரியல புடிங்க எடுக்க பாருங்க. மேடா வண்டி ஏற மாட்டேங்குது யாருக்கும். தாஜ் ஹோட்டல் மாதிரி ஒன்று இருக்காங்க. தாஜ் ஹோட்டல் அங்கே வருங்க. செமையா இருக்குல்ல அது. அது எப்படி எடுக்க விதான் சௌதா நார்த் வெஸ்ட் கர்நாடகா. Slide left toward NH Service Road. ஆப்ஜெக்ட் ஃபைண்ட் பண்ணி கண்ணாடி வச்சிருந்தீங்கன்னா கண்ணாடியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும். ஃபோக்கஸ் வெளியில் போகாது. டு பம்பர். எத்தனை கலர்ல இருக்குது மண்ணு? இல்ல இல்ல அது அவங்க ரெடி பண்றாங்க. இதை வச்சு ரெடி பண்றாங்க. அந்த வலை போட்டிருக்காங்கல்ல அந்த மாதிரி வந்து அதை பேக் பண்ணி பண்றாங்க. பேக்கிங் அது இதுக்குள்ள கம்பிக்குள்ள கம்பி நெட் இருக்குல்ல அதுக்குள்ள அதை இது பண்றாங்க.
சரிமா டமாட்டமா தெரியுது. ஓ நெட்டு சரியாம இருக்கிறதுக்கா என்ன மலையில இருக்கும். ஆமா எப்ப மலையில ஏறணும் நம்ம? தனி ஆப்ரேட் பண்றாங்க ஏமா ஓட்டுக்கிறோம் கிடையாதா? என்ன கழுதையே தெரியலையாப்பா. இல்ல அவன் வந்து பேசாம புரோக்கர் மாதிரி பண்றீங்க. மகாராஷ்டிரா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மகாராஷ்டிரா உங்களை அன்புடன் வரவேற்கிறதா? Take the exit to Wallanagh Bangalore Highway. ஏதோ பழைய காலத்து தோட்டம் மாதிரி இருக்கு. இதுக்குள்ள எங்க போய் போறது? கோட்டைக்கு முன்னாடி சைடுல ஏதோ போகணும் போல. இதான் கோயில் வழின்னு நினைக்கிறேன். இதான் கோயிலுக்கு போகிற வழி. மகாலட்சுமி டெம்பிள். உள்ள போய் ரைட். சூப்பரா இருக்குல்ல இது. இது வந்து ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இந்த இது. செல்ஃபி ஸ்டிக்ல மாட்டுறீங்களா? பாருங்க செமையா இருக்கு. எப்படி இந்த கோயிலை பிடிச்சிங்க? நான் இது ஏதோ லேட்டஸ்ட் கோயில் நினச்சிட்டேன். நாங்க இப்ப மகாராஷ்டிராவோட பிஸியான தெருக்கள்ல சாமியை கும்பிட போய்கிட்டு இருக்கோம். வாங்க, கோயிலை பூட்ட போறாங்க, வாங்க ஓடுவோம். உள்ள வாங்க. புரியுது. ஆமா. மேபி ஒடிசால இந்த மாதிரி இது இருக்கோ ஆர்கிடெக்சரு.
முக்கியமான ஷாட்லாம் எடுத்துடணும். மகாராஷ்டிராவின் தெருக்களில் உங்கள் வெங்கட்ராமன். சன் செய்திகளுக்காக வெங்கட்ராமன். வந்துகிட்டே இருக்கும். கொடி தெரிய மாட்டேன், கோயில் தெரிய மாட்டேன். லியோதாஸ் நில்லு, நீ லியோ தானே சொல்லு. ஏமா அங்க பாருங்கம்மா, மார்வெல் ஆர்கிடெக்சர் எந்த அளவுக்கு எடுத்திருக்கான் பாருங்க. இந்த பில்லர் எங்க இருக்கு, இதுவரை எங்க இருக்கு பாருங்க, அங்க வரைக்கும் போகுது. இங்க பாருங்க, நடுவுல இது பேலன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. சாண்டிலிவருக்கு தேவையான பீம் எவ்வளவு பீம் கொடுத்துருக்கான் பாருங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனுடைய ஏகப்பட்ட கொடையில கருப்பு நேரி போச்சு. நல்லா இருக்கு பாருங்க, வெயிலுக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல வெயிலு, இடமா இருக்கு, சைட்ல எல்லாம் மரம் எல்லாம் சூப்பரா இருக்கு. இல்ல அது காஞ்சு போயிருக்கு, புல்லு இருந்திருக்கு, புல்லு காஞ்சு போயிருக்கு. அந்த புல்லு காஞ்சதுனால அது பார்க்க ஒரு மாதிரி கோல்டன் கலர்ல நல்லா இருக்கு. ஆமா, மலை மணலா இருந்ததுன்னு வச்சுங்க சரிஞ்சிருக்கும் மழை தண்ணியிலேயே. இது வந்து அந்த புல்லு அந்த அழகு கொடுக்குது பாருங்க. சூப்பரா இருக்கு. ஊட்டி சைட்லாம் நல்லா இருக்குல்ல, அது நீங்க ஊட்டிலே பார்த்துருப்பீங்க. இப்படி சொல்றேன் நான், அதுக்கான காரணம். ஆமா, இல்ல அது ஊட்டி மாதிரி எடுத்துருக்கோம். இது வந்து நம்ம வித்தியாசமான இடத்த பார்க்கணும். டேஷ் கேம் தான் போடணும்ல இருக்கு, அங்கங்க நல்ல நல்ல லொகேஷனா வருது. ஆனா நம்ம பாக்குற இது கவர் பண்ண முடியும். சுத்தி 80 தான் போட்டு வச்சிருக்காங்க. எது கன்ஃபார்மா இங்க எது இந்த கார்லாம் மிதிச்சானா பறக்கும். ஆனா இது போறத பாக்குறப்ப எனக்கு டவுட்டாவே இருக்கு. நானும் பொறுமையாவே போறேன். இல்ல எவனா ஊதுறானா பாத்தீங்களா? பாபா போயிடுச்சா? பாபா ஸ்கூலுக்கு போயிடுச்சா? இது டனல் வருது, டனல் சிக்னல் கிடைக்காது. சூப்பர் சூப்பர் சூப்பர். டனல் வருது, சிக்னல் கிடைக்காது. டனல் வருது, சிக்னல் கிடைக்காது. அப்படியே வீடியோ டனலுக்குள்ள போறோம், கேட்டுக்குள்ள போறோம். பயங்கரமா இருக்கு. வீடியோக்கெல்லாம் வராது டனலுக்குள்ள. டனல் மூடி இருட்டா இருக்கு. ஆனா எங்களுக்கு பயமா இல்ல. ரெக்கார்டிங் பண்ற அழுத்த மறந்துட்டேன். பெரிய தனல் பாரு. ஐயோ சும்மா சொன்னேன். சூரிய வெளிச்சமே வருது பாருங்க அங்க லைட்டா. சூரிய வெளிச்சம் வரல, மேல லைட் இல்ல லைட்டா அங்க கட் பண்ணி விட்டுருந்தாங்க கிஷோர். அப்படியா? இல்ல லைட் தான் சூரிய வெளிச்சம். கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட். 100% உள்ள போகும். ட்ரெயின் போகும், பஸ் போகுதா, கார் போகுது, ட்ரெயின் டனலுக்குலாம் போகும். ஆமா, இதை விட பூனே தாண்டி மகாராஷ்டிரா பாம்பே ரோட்ல இருக்கு. வெளில போ. நான் அவ்வளோ பாசெல்லாம் போல, பிரேக்கு பிடிக்காம போறேன், அவ்வளோதான்.
வண்டி போய்கிட்டே இருக்கு. நந்தி ஹில்ஸ் இருக்குல்ல கிஷோர், அதுல அப்படிதான் வண்டியை ஆஃப் பண்ணிட்டே நான் ஓடிட்டு வந்தேன். கீ ஆஃப் பண்ணிட்டு வண்டி மேல நிக்கல பைக். நிச்சயமா. In 600 meters, slide left. மகாராஷ்டிரா சாங். நிறைய சாப்பிட்றதுக்கு இருக்கு ஹோட்டல்ஸ். எல்லாம் சந்தோஷம் தந்தாளிகள் கூட மாட்டீங்க. அப்புறம் மாட்டீங்க. கூட தான் தேவைப்படும். அப்புறம் வேணா எடுத்துக்கலாம். அப்புறம் வேணா நீங்க வாழ்க்கையிலே இந்த நொடி வாசனையோடு கண்டிப்பாக 50,000 ரூபாய்க்கு மேலே தான் தேவைப்படும். மறுபடியும் இன்னொரு வாட்டி சொல்ற மாதிரி அவுரங்காபாத் போகிறதுக்கு 7 மணி நேரம். அவுரங்காபாத் தான் ஸ்டே நைட்டு. ஆமாம், சீரடி பார்ப்போம். நிறைய இடம் இருக்கும், ஆனால் சில இடங்கள்லாம் நம்ம பார்த்து டிலே ஆகிடக்கூடாது. செம லொகேஷன் கிஷோர் பாய். கிஷோர், இந்த லேண்ட்ஸ்கேப் இப்படி வைக்கணுமா இப்படி வைக்கணுமா போனேன்? செம செம. ஆமா, மழை இல்லை நம்ம கிட்ட.
காலேஜ்ல பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ தமிழ்நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. ஒழுங்கம்மா ஒரு மலையை கட்டி உடைச்சிருவோம். உடைச்சு சுரங்கத்தை போட்டுருவோம். டனல் போரிங் மிஷின். பார்த்தீங்களா இதுக்குதான். இல்லடா டேய் இதெல்லாம் ஓஹோ இங்கே தணல் வருதா? இல்ல இறக்கம்பா இறக்கம். தணல் கிடையாது, லாரியில ஏதோ லாரி ஓபன் ஆகுது. சிங்கம் படத்துல இந்த மாதிரி ஒரு இடம் வரும்ல கிஷோர். ஆமா சிங்கம் படத்துல வரும். மொட்டராஜன் அது திருநெல்வேலி கிட்ட வரும் அந்த இடம். திருநெல்வேலியில மாமி ஸ்பீடா போறீங்க. தூத்துக்குடி கிட்ட. என்னங்கப்பா வா வண்டி வேணும் போ. இது என்னடா அதிகமா வண்டி அதிரும். அதுல ஸ்பீடா போறா. மெல்ல மெல்ல அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ஏப்பா இது சரியாமா என்ன பண்ணுறீங்க? அவனே 60 கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுத்துருங்க. இல்ல ஓவர் போஸ்ட் வச்சிருக்காங்க. பூனைன்னு ஒருத்தன் கூட போடலை. இங்கிலீஷ்ல தெரியணும்ல. இல்ல ஓவர் போஸ்ட்லயே வச்சிருக்காங்க. அதே மேட்ரு கிராண்ட் டூர் இது பண்ணுறேன். டூரிசத்துக்கு நினைக்கிறேன். கலர்ஸ் ஆஃப் பூனே அப்படின்னு சொல்லிட்டு. ரோகோசோ என் நோட்ல கையில வச்சிருக்கியே. எல்லாம் ஜிபே. ஜிபே அப்போ உங்களுக்கு நம்ம நோட் இருக்கு. ஏதோ எழுதலான்னு சொல்லிட்டு அந்த நோட்டை பத்தி சொல்லி. அந்த நோட் ஐ லவ் யூ எழுதி கொடுப்போம். பழைய காலத்து ஈரங்கள் மாதிரி சூப்பரா இருக்குல்ல இந்த ஏரியா. ஃபுல்லா ஆலமரம். நல்லா இருக்கு. ஆலமரத்துக்கு கீழே பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். இதை உட்காந்து பஞ்சாயத்து பேசுவாங்க. சொம்பல தண்ணி வச்சு நல்லா மரங்களை வச்சிருக்கேன். ஃபுல்லா இன்ஸ்டாகிராம்ல போய் ஸ்டோரி இதுவா வச்சு விட்டுருவோமா? ஸ்ட்ரீட் ஆஃப் பூனே அப்படின்னு அந்த மாதிரி நிறைய டைட்டில் வச்சு ரவுண்டா ட்ரெயினை ஓட விடுறோம். ஃபுல்லா ஆலமரமாட்டே இருக்கு. இப்ப அப்ப அங்கிட்டுலாம் ஃபுல்லா ஆலமரம். வாங்க அப்படியே மும்பை போய் அசின் தொட்டும் கலை பார்த்துட்டு போகலாம். இல்ல இதுல சொல்லுவோம்ல திருப்பதி வரைக்கும் வந்து நான் போய் சிரஞ்சீவி பார்த்துட்டு வரோம்னு சொல்லுவோம்ல. பூனே வரைக்கும் வந்துட்டோம். வாங்க நம்ம மும்பையில போய் அசினை பார்த்துட்டு வரலாம். ஓ பூனே இங்கதான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். எடுங்க நான் பொறுமையா போறேன். வைக்கிற மாதிரி சொன்னா தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். சின்ன கல்யாணம் பண்ணோடனே கம்பெனி வித்துட்டான். நொடிச்சு போயிட்டான். இல்ல அவன் ஒடிச்சுலாம் போகல. அவன் நல்லா தான் இருக்கான். அந்த பிராண்டிங் பெருசா இதுவாக முடியல. அதுக்கப்புறம் மத்த போட்டி வந்தது. அது தெரியாது. ஸ்லோவா போல தேவையில்லையா இருக்கிறதுலே ஸ்லோவா இந்த ரூட்டு தான் இருக்கான்னு தெரியல. ஆனா 4 வேஸ் ரோடு 4 வண்டி போகலாம். பாட்டெல்லாம் போடாதீங்க. நல்ல பெரிய தலையா வச்சிருக்கீங்க. அவரை வச்சுதான் அடுத்து 50 வருஷம் யாச்சு பண்ணுவானுங்க. இதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ் கிஷோர். சிவாஜி கதெல்லாம்
எப்படி போறானு கேக்குறான். ஏறிருப்பான். அஞ்சு ஆறுங்க. நாங்க ஒரு நடமாடும் டேஷ் கேம். நெதர்லாந்து, கிரீன்லாந்து, அயர்லாந்து அனைத்து லாண்டுகளும் இங்கே இருக்கிறது. இந்த இந்திய லேண்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லா லேண்டையும் குட். மெயின்லாந்து சைனா. சகாரா இல்லாட்டாவது தாடு இருக்கு. அவங்க கூட நான் 1 மாசம் ட்ரிப் அடிச்சேன்னு வைங்களேன், 10 நாளைக்கு அப்புறம் அந்த மலையெல்லாம் போட்டோ எடுக்கிறத விட்டுருவேன்னு நினைக்கிறேன். அது வேலை ஒண்ணுமே தோணாது. மலையா சரி சரி ஒரு வாரமா இருக்கு. 2 நாள்லயே இது எல்லா பக்கமும் மழை தாண்டா அப்படின்னு ஆயிடுச்சுல்ல. அது மக்களுக்கு பெனிஃபிட். ஒரு விவசாயம் பாருங்க. ஒரு விவசாயம். சாச்சி கை காசு கடங்காரா மூஞ்சிலே விசை. பெரிய மாத்திரை, குண்டு மாத்திரை பெருசு. குண்டு 2 தான் இருக்கும். ரோடு இடமா இருக்கு. காட்டுங்க. இல்ல குண்டு பெருசு.
அம்மா கோயிலுக்கு போறோம். இவனும் அப்படி கட்டிட கலையும் இல்லை ஒன்றும் இல்லை. கட்டிடக்கலையெல்லாம் சூப்பரா சாய் பாபாவே வந்து சொல்லுவாரு, கட்டிட கலையும் இல்லை சிற்ப கலையும் இல்லை, உதைப்பதற்குள் ஓடிவிடு அப்படிம்பாரு. அந்தியா வெண்பங்களை வாங்கி சாப்பிட்டியா, போயிட்டே இரு அப்படிம்பாரு. இதே பாபா கோயில் தானே மயிலாப்பூர்ல இருக்கிறதும். சொல்லுங்க. நல்லா பாடி இருக்கு. இந்த பொண்ணு நல்லா பாடி இருக்கு. தானே அது என்னாச்சு இந்த பொண்ணு? 9மா அது ஒரு ஆல்பம் இதாச்சு. அது ஏன்னா எப்பயோ இருந்தது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் இது நாங்க காலேஜ் முடிச்சுட்டு இருக்கும்போது கேட்டோம். உங்களுக்கு தெரியுமா அந்த பாட்டுலாம்? தெரியுமில்ல, நல்லா இதாச்சுல இந்த பாட்டு. அப்படியா? எனக்கு இது வீடியோ சாங் இருக்குலாம் தெரியாது. நான் காலேஜ் முடிஞ்சு ஆடியோ சாங்க MP3 கொண்டு வந்தாருங்க. சென்னை வந்து இன்டர்நெட்லாம் கிடைச்சதுக்கு வந்து அது வீடியோ சாங் இருக்குன்னு தெரியும் எனக்கு. அங்க போய் கொடுத்துக்கலாம்ப்பா. அந்த வேலை இருக்கும். Use the left lane to take the ramp to Hindu Pradesh and Balasaheb Haveli, Maharashtra. அடுத்த வீடியோவில் அவுரங்காபாத்தில் இருக்கக்கூடிய பிபிகி மக்பாரா அப்புறம் அவுரங்காபாத் கேவ்ஸ் பார்க்கலாம். நன்றி.